நிதி மோசடி வழக்கில் கைதான தேவநாதன் யாதவை ஓராண்டுக்கு மேலாக சிறையில் வைத்திருந்தாலும் விசாரணையில் முன்னேற்றமில்லை என்று நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம். நிதி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவை ஓராண்டுக்கு மேலாக சிறையில் வைத்திருந்தாலும் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என பொருளாதார குற்றப்பிரிவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த தி மயிலாப்பூர் ஹிந்து பர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக நிதி நிறுவனத்தின் இயக்குனர் தேவநாதன் யாதவ் உள்ளிட்ட 6 பேரை சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தேவநாதன் யாதவ் 3வது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் கடந்த 3 முறை விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த சொத்துக்களை முடக்குவதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என உரிமையாளர்களிடமும் நிறுவனதாரர்களிடமும் ஒப்புதல் பெற்று அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டது. இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தேவநாதன் யாதவுக்கு ஜாமீன் வழங்கினால் அவர் சாட்சிகளை கலைக்கக்கூடும் என பொருளாதார குற்றப்பிரிவு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முனியப்பராஜ் வாதிட்டார். இந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி கடந்த ஓராண்டுக்கு மேலாக தேவநாதன் யாதவ் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என கண்டனம் தெரிவித்தார். மேலும் பொருளாதார குற்றப்பிரிவு வரலாற்றில் வழக்கை விசாரித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணத்தை திரும்ப பெற்று கொடுத்த ஒரு வழக்கை கூறுங்கள் என நீதிபதி கேள்வியும் எழுப்பினார். பின்னர் தேவநாதன் தரப்பில் தனக்கு குறைந்தது 6 வார காலம் இடைக்கால ஜாமீன் வழங்கினால் தன்னுடைய சொத்துக்களை விற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் திரும்ப ஒப்படைக்கப்படும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை பதிவு செய்த கொண்ட நீதிபதி தனக்கு சொந்தமான சொத்துக்கள் மற்றும் ரொக்கங்கள் குறித்து விவரங்களை ஆகஸ்ட் 25ஆம் தேதி அறிக்கையாக தாக்கல் செய்ய தேவநாதனுக்கு உத்தரவிட்டார். இதில் 1 சென்ட் நிலம் அல்லது 1 ரூபாயை மறைத்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்த நீதிபதி தேவநாதன் யாதவுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து இன்றைய தினம் முடிவெடுக்கப்படும் என தெரிவித்து விசாரணையை தள்ளி வைத்தார். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.